அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் என்னடா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் வேற எங்க உட்காரணும்? மொட்டை மாடிக்கு போய் உட்காரியா? என்னடி பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம வம்புழுக்கிற? சும்மாதான்டா, அப்பா இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் உன்கிட்டயாவது சண்டை போடலாமேன்னு வந்தேன். என்னது காலேஜ் போலையா? எதுக்கு? ஏய் நேத்து தானே திருவண்ணா கல்யாணம். மண்டபத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி ஆடி வேலையெல்லாம் பாத்துருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட். யாரு ஓடி ஆடி வேலை பார்த்தா? ஓடி ஆடி விளையாண்டேன்னு சொல்லு. ஏதோ ஒண்ணு பண்ணேன்ல, அதுக்குதான் லீவு. சிந்தாமணி லீவுனா முதையே சொல்ல மாட்டியா? நான் காலேஜ்ல விட்டுட்டு வந்து சாப்பிடலான்னு நான் சாப்பிடாம இங்க உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து லீவுங்கிற? விடுடா சொல்லலான்னு தான் பார்த்தேன். சரி என்ன காலேஜ்ல கொண்டு போய் விடணுங்கிறதுக்காகவாது நீ சீக்கிரம் எழுந்திருப்பேல, அதான் சொல்லல. தங்கச்சியாடி நீ எல்லாம்? ஆமாண்டா அண்ணா. திரு ஓய் அப்பா. ஆமாண்டா அப்பாதா. திருவ கூப்பிடறல, கூப்பிடு போ. திருவண்ணா சாப்பிட்டுட்டு தான் இருக்கான், கேக்கும். டேய் திரு சாப்பிட்டுட்டு இருக்கான், வருவான்னு சொல்லுடி. ஏன் அத நீ சொன்னா என்ன? திரு ஓய் மூஞ்ச பாரு. டேய் திரு அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கான்ப்பா, இப்போ வந்துருவான். இப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நான் சொல்ல மாட்டேன்னு கூட பிறந்திருக்கா பாரு. என்னாச்சு நம்மளையே பாக்குறாரு? ஏதாவது கேட்க உள்ள திரும்பிக்குவோம். டேய் சரத் கூப்பிட்டுட்டாரா? ஒன்னதானா என்னன்னு கேளு. கேக்குது. டேய் சரத் சொல்லுங்கப்பா. என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் பண்ணலப்பா, சும்மாதான் உட்காந்துட்டு இருக்கேன். ஓஹோ இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? என்னடா இது காலையிலே வில்லங்க வேகமா வந்திருக்கு. கொஞ்ச நாள் இந்த வேலையை பத்தி கேட்காம இருந்தாரு, இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரா? என்னடா என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லப்பா. இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க போறியா? இல்லப்பா பசிக்குது, இப்ப எழுந்து போயிடுவேன். சாப்பிடுறா, நல்லா சாப்பிடு. 3 வேலையும் நல்லா கொட்டிக்கோ. ஆனா வேலைக்கு போகணுங்கிற எண்ணத்தை மட்டும் கொண்டு வராத. சரிப்பா. டேய் அப்பா ட்ரை பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன், சீக்கிரம் கிடைச்சிரும். எங்கடா என்ன கிடைக்குது? நீயும் படிச்சு முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, இதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்நேரம் நம்ம கம்பெனில வந்து வேலை பார்த்திருந்தேனா 2 ஆள் சம்பளம் குறைஞ்சிருக்கும். 2 வருஷமா 2 ஆள் சம்பளத்தை வேஸ்ட் பண்ணிட்டியடா. சரிதான், இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு ஆத்திரப்படுறாரு? டேய் நான் பேசுறது காதுல விழுகுதா இல்லையா? விழுகுதுப்பா, கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னத்த கேட்டு என்ன பண்ண போற? இதோ திருவுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, சக்திக்கும் கல்யாணம் முடிஞ்சது. அடுத்து ஜீவாவுக்கு 6 மாசமா 1 வருஷமா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு அடுத்து நீ தாண்டா. என்ன பண்ண போற? இப்படியே வெட்டியாவே உட்காந்துருக்க போறியா? இங்க பாரு நல்லா கேட்டுக்கோடா. ஒழுங்கா ஒரு நல்ல வேலைக்கு போகாம கல்யாணம் கழுத இதெல்லாம் யோசிக்காத. நாங்க பண்ணியும் வைக்க மாட்டோம், தெரிஞ்சுக்கோ. அப்பாடி சந்தோஷம், கல்யாணத்தையாவது தள்ளி வச்சாரு. அடுத்தடுத்து 3 மாசம் 6 மாசம்னு ஒவ்வொரு ஆளுக்கா கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டே இருக்காரு. நல்ல வேலை வீட்டுல கடைசியா பிறந்தேன். என்னடா இப்படி பேந்த முழிக்கிற? ஒண்ணு இல்லப்பா, நீங்க சொல்றதெல்லாம் மண்டையில ஏத்திக்கிட்டு இருக்கேன். இனி நீங்க சொல்றபடி நடந்துக்கிறேன்ப்பா. சொல்லாத செய், புரியுதா? சரிங்கப்பா. ஆமா சிந்து. அப்பா என்னடா கண்ணு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. திரு என்னாச்சு லேட்டா சாப்பிடுறான்? சாப்பிட்டு முடிச்சிட்டான்ப்பா. அண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கறனால வெயிட் பண்றாங்க. ஓ சரி சரிம்மா. சிந்து சாப்பிட்டியாமா? அவ சாப்பிடாம இருப்பாளா? என்ன ஒரு வார்த்தை சாப்பிட்டியாடா? போய் சாப்பிடுறா. பாசம் ஃபுல்லா உள்ளுக்குள்ள இருக்கும், ஆனா நம்ம கிட்ட மட்டும் காமிக்கிறதே இல்ல. காமிச்சா நான் வேலைக்கு போக மாட்டேனா அப்படி ஒரு நினைப்பு. இல்லப்பா வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக வீட்டுல சொல்லாம இருக்கேன்ப்பா. ஆனா எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. சாரிப்பா, எனக்கு பிடிச்சதை செய்யணும்னு எனக்கு ஆசை. நான் வேலையில ஜாயின் பண்ணதும் கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். அப்பா முதல்ல சொல்றேன்ப்பா, இந்த வேலைக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். இந்த வேலைக்காக நான் எவ்வளவு ட்ரை பண்ணிருக்கேங்கிறத எல்லாமே உங்கள்கிட்ட சொல்றேன்ப்பா. அப்பா திரு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. வாசுகி சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்கப்பா. சரியா திரு. அப்புறம் நீ இப்போதைக்கு ஆபீஸ் வர வேண்டாம். அப்பா டேய் இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கு, அதுங்கள என்ன? இங்க பாரு 2 நாள் நம்ம வீட்டுல இரு. அப்புறம் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு மாப்பிள்ளை விருந்து பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துரு. அவங்க அங்க எத்தனை நாள் இருக்க சொல்றாங்களோ மாட்டேன்னு சொல்லாம இருந்துட்டு வாடா. அப்புறம் இங்க நம்ம வீட்டுக்கு எப்போ வரையோ அப்போ ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வரலாம். பா கழுத மாதிரி காதுக்குள்ள வந்து கத்துற என்னடா? இல்லப்பா அது என்ன அவனுக்கு மட்டும் இத்தனை நாள் லீவு? எனக்குலாம் 1 வாரம் தானே லீவு கொடுத்தீங்க. ஐயோ அவனுக்கு என்னென்ன பிரச்சனை, இவன் கவலையா பாரு. அதானேடா, இரு அப்பா கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்குவா. சக்தியண்ணா டேய் சக்தி, அப்பா இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லப்பா. டேய்
உனக்கு பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ளேடா, ஆனா திருவுக்கு அப்படியா? என்னமாப்பா இப்படிதான் கடைசி பையனை ஏமாத்திடுறீங்க. வீரானானும் இப்படிதான் லீவ் போட்டு என்ஜாய் பண்ணா, தீருவும் இப்படித்தான். நான் மட்டும் டேய், நீ லீவ் போட்டு வீட்ல இருந்தாப்ல என்ன பண்ணிட போற? சுபா கிட்ட அடிதானே வாங்க போற? டேய் கம்பெனி சீக்ரெட். என்ன என்னடா சொல்ற? அடி வாங்குவானா? இல்லப்பா, சும்மாப்பா காமெடி. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், பேசாம இருந்தா போதும். சரிங்கப்பா. எப்பா அப்பா இப்படி சும்மா இருக்க சொல்லுவாங்கன்னு தானே நினைச்சிட்டு இருக்க? ஆமாண்டி, பேசாம இரு. பா சக்தி, விளையாட்டு தரத்தை குறைச்சுக்கோ. ஓ, ஆபீஸ்க்கு கிளம்பு. இன்னும் ஒரு மாசத்துக்கு திருவோட வேலையும் நாம தான் சேர்த்து பார்க்கணும். இனி நானும் என் தம்பியும் ரெகுலரா ஆபீஸ் வந்துருவோம். புரியுதா? சரிங்கப்பா. இப்ப கிளம்பிட்டியா? இல்லப்பா, ஒரு half an hour. சரி, சீக்கிரம் வா. வைரம். அப்பா வைரப்பா அப்பவே கிளம்பியாச்சு. உங்களுக்காக தான்ப்பா வெயிட் பண்றாங்க. ஓ அப்படியா? சரிடா கண்ணு. அம்மா 2 பேரும் கோவிலுக்கு போயிருக்காங்க, அந்த இது சொல்லிருங்க. சரிங்கப்பா. டேய் ஆனாலும் இதெல்லாம் அநியாயம்டா. என்ன அநியாயம்? வீட்டுக்குள்ளே பொண்ணுங்கிறனால எனக்கு அவ்வளவுதானே லீவு. ஐய, ஸ்கூல் பையன் மாதிரி லீவுன்னு போடா. அதான்ப்பா சொன்னால, ஆபீஸ் கிளம்பி போ. ஆனாலும் இப்ப தெரியுதுடா ஏன் நம்ம ஆபீஸ்க்கே வரமாட்டேன்னு சொன்னேன்னு. தெரியுதா? இதுக்குதான்டா அறிவாளியா இருக்கணும். ஆமா சத்யானா, அது ஒரு அறிவில்லாதவன் சொல்றான் பாரு. அம்மா சிந்தாமணி, போதும். உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசிட்ட. கிளம்புறியா? ரெண்டு அண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. வரட்டும், நான் வாசுகி அண்ணிட்ட பேசிட்டு தான் போவேன். வாசுகி அன்னிட்ட பேச போறியா? வேண்டாமா, இப்பதான் ஆசாசியா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. உன் பேச்சால வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறாத. ஏய் போமா, போய் உன் ரூம்ல படுத்து தூங்கு. மூஞ்ச பாரு, நான் அப்புறம் பேசிக்கிறேன்டா. போடா. போ, கிளம்பு. போடா எருமை. அடடடடா. திரு, இந்த சக்தி அவன் பொண்டாட்டி சுபாவை கூட வச்சு சமாளிச்சிருவான் போல. இந்த வாயாடி தங்கச்சியை வச்சு என்னால சமாளிக்க முடியல. டேய் சரத்து, டார்ச்சர் பண்றாடா. என்னமோடா பாப்பாவுக்கு எங்க கூட விளையாட பிடிச்சிருக்கோ என்னமோ, உங்களோட மல்லுக்கட்ட சண்டை போட ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னமோ உண்மைதான்டா. எனக்கும் அவ கூட ஒரு நாள் மல்லு கட்டலனாலும் தூக்கம் வராதுடா. சரிதான். ஏய் இப்ப நான் என்ன பண்றது? இன்னும் போலையா? ஏய் அப்பாட்ட ஒரு half an hour கேட்டிருக்கேன்டா. ஓ, அதுக்குள்ள சுபா கூட சண்டை போட்டுட்டு போறீங்கறியா? ரூம்ல தானே இருக்கா, இதோ போய் கவனிச்சுக்கிறேன். போ, உனக்கு அவகிட்ட வம்புழுக்காம தூக்கம் வராது. என்னப்பா, நீ கிளம்பலையா? அதான்டா எங்க கிளம்புறதுனே தெரியல. எங்க கிளம்புறதுன்னு தெரியலையா? ஏய், உன் ரூமுக்கு போலையான்னு கேட்டேன். சரி நில்லு. ஏய் அண்ணிடா, கொஞ்சம் வழி விடு. வாங்க. அண்ணி, சாப்பிட்டீங்களா? என்னங்க, வேற எதுவும் வேணுமா? இல்லைங்க, எதுவும் வேண்டாம். நான் ரூம்க்கு போகட்டுமா? ரூம்கா? ஏங்க, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருக்கலாமே. இல்லைங்க, நான் ரூம்க்கு போறேங்க. சரி ஓகே. அம்மா 2 பேரும் கோவிலுக்கு போயிருக்காங்களாம். வந்ததும் நாம வெளியே கிளம்புறோம்னு சொல்லிட்டு அப்ப சொன்னேல, அங்க போயிட்டு வந்துடலாம். சரி போங்க, நான் அம்மா வந்ததும் கூப்பிடுறேன். சரிங்க. என்னடா நடக்குதுங்க? அதிசயமா இருக்கு. இவன் என்னன்னா நீங்க நாங்கங்கிறான், அவங்க என்னன்னா ரொம்ப பவ்யமா பேசுறாங்க. ஒண்ணுமே புரியலையே. வாசுகி, சொல்லுங்கங்க. ஜூஸ் ஏதாவது போட்டு கொடுக்கவாமா? இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம். என்னம்மா சாப்பிடவே இல்ல? ஜூஸ் ஏதாவது குடி. உனக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்னு சொல்லு, நான் போட்டு கொண்டு வரேன். இல்ல வேண்டாங்க. நீ சாப்பிடலையா? ஆமா திரு, அரை இட்லி கூட சாப்பிடல. சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி வருது, கொமட்டிக்கிட்டு இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டேன்ட்டா. கொமட்டிக்கிட்டா? அதான் ஜூஸ் குடிக்கிறியாமான்னு கேட்போன்னு வந்தேன், அதுக்குள்ள இங்க வந்துட்டா. வாசுகி, இல்லங்க இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். அனி அது ஒண்ணு இல்ல அண்ணி, 2 நாள் கல்யாண வேலை அப்படி இப்படின்னு அலைஞ்சிருக்காங்கல்ல, அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் ஆகட்டும் அனி, நான் சாப்பிட சொல்றேன். சரி திரு, ஜூஸ் வேணாலும் கேளு, நான் போட்டு கொடுக்கறேன். சரிங்க அண்ணி. சரத், இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஆமா நீ சாப்பிட எழுந்து வா. நீ ஒரு நாள் தான் சாப்பிடல. இதோ வரேன் நீ. வா, நீயும் சாப்பிட்டா வேலை முடியும். அல்லியாக்கா இன்னைக்கு கறி சாப்பாடா, அதனால ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எழுந்து வா, நான் உனக்கு சாப்பாடு வைக்கிறேன். இதோ வரேன் நீ. வீராண்ணா ஆபீஸ் போயாச்சா? போயிட்டாங்க சரத், இன்னைக்கு காலையில சீக்கிரமே போயாச்சு. ஓ அப்படியா? சரிங்க நீ, நான் இதை சாப்பிட வரேன். வாசுகி, சொல்லுங்க. இது நம்ம வீடுதான், எதுக்கும் பயப்படாத. பேசவே இன்னும் ரொம்ப யோசிக்கிற. எது வேணாலும் உரிமையா கேளு, ஓகேவா? சரிங்க. என்னடா திரு, என்னாச்சு? என்னடா? இல்ல அண்ணி சாப்பிட முடியல. அதான் சொன்னேன்ல, நம்ம வீட்டுக்கு இப்பதானே வந்திருக்காங்க, எல்லாம் செட் ஆகணும்ல. சரிதான். சரத், சொல்லுடா. அம்மா வந்ததும் சொல்லிட்டு போவோன்னு பார்த்தேன், நீ வந்ததும் சொல்லிடுறியா? என்னடா? இல்ல, நான் இவங்களை கூப்பிட்டுட்டு வெளியே போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடவா? அம்மா வந்ததும் சொல்லிடுறியா? சொல்லிடுறேன்டா, நீ போயிட்டு வா. சரிடா. என்னங்க, கிளம்புறீங்களா? போயிட்டு வந்துடலாமா? போங்க, சீக்கிரம் கிளம்புங்க. சரிங்க.
டேய் சீக்கிரம் போய் சாப்பிடு. அம்மா வந்தது சொல்லிடு, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். ஊருக்கு போய் காலேஜ்ல எல்லாம் படிச்சவங்கன்னு சொன்னாங்க. ஆனா அண்ணி ரொம்ப பயந்த சுபாவமால இருக்காங்க. இவங்க எப்படி ஊருக்கு போய் தனியாலாம் படிச்சாங்க? அண்ணி பேசுறதாவது ஓகே, ஆனா இவன் எதுக்கு நீங்க நாங்கங்கிறான்? இதுக்குதான் கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு 2-3 மாசம் பேச டைம் இருக்கிற நேரம் பேசணும். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இப்படிதான் பேசிக்கணும். ஓகே ஓகே, பேசு பேசு. நீ நார்மலா பேசினாதானே அண்ணியும் பேசுவாங்க. நீ எங்க பேச போற? 2 மாசத்துல எல்லாம் மறந்துட்டேன்னு சொன்ன. எனக்கு என்னமோ டேய் திரு மறந்த மாதிரி தெரியல. சரி ஓகே, ஒன்னு கவனிச்சுக்கிறேன். அம்மா நீ வரலையா? நீ போடி, இந்த மனுஷன் எப்ப வாரான்னு பாத்துட்டு வாரேன். அம்மா விடுமா, நீ என்ன சொன்னாலும் அப்பா கேட்க போறதில்ல. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. வாமா, வேலைக்கு போய் இந்த வாரம் சம்பளம் வாங்கினாதா ஊர் தலைவர் இந்த வாரமே காசு வேணும்னு கேட்டிருக்காரு. கொடுக்க முடியும். அளவுக்கு மீறி ஏதாவது பேசிட்டா அப்புறம் கஷ்டமாயிடுமா. வாமா. அடியே இப்படியே நினைச்சுதான் இந்த மனுஷன் போற போக்குக்கெல்லாம் நம்ம விட்டுட்டோம். நேத்து தலைவர் வந்து அவ்வளவு பேச்சு பேசிட்டு போறாரு. இந்த மனுஷன் சொல்லுவோம் என்ன ஏதுன்னு கேட்போன்னு பார்த்தா நைட்டு சாமத்துல வெளியே வந்து படுத்து தூங்கிட்டு காலையில நம்ம எழுந்திருக்கோம்னா ஓடுறாரு. இப்படியே இருந்தா என்னடி பண்ண முடியும்? தெரிஞ்சது தானமா இதெல்லாம்? தெரிஞ்சது தாண்டி. இப்ப பாரு, நம்ம வேலைக்கு போற டயத்தை கணக்கு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நல்ல மூக்கு பிடிக்க தின்னுட்டு போறாரு. வீட்டுக்கே வராத மனுஷன், வீட்டு செலவுக்குன்னு ஒரு பைசா கொடுக்காத மனுஷன் எதுக்கு வந்து தின்னுட்டு போனோம்? இன்னைக்கு வர மா என்னமா? ஐயோ அப்பா, அம்மா பேசின எல்லாத்தையும் கேட்டுப்பாரோ? கேட்டா சண்டை வேற போடுவாரே. ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? என்னடி என்ன சவுண்டு? அது வந்துயா. என்ன நேர்ல பார்த்ததும் பேச்ச காணோம். ஆனா நான் இல்லாதப்ப சவுண்டு தெரு முக்கு வரைக்கும் கேக்குதே. ஐயோ இன்னைக்கு போச்சு. இதுக்குதான் அம்மா தேவையில்லாம பேசாதன்னு சொல்றது. இன்னைக்கு வேலையும் போச்சு, நிம்மதியும் போச்சு. என்னடி பாக்குற? என்ன சவுண்டு? அது ஒண்ணு இல்லையா, ஊர் தலைவர் நேத்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. நீ அவர்கிட்ட கடன் வாங்கிருக்கியாமே? ஆமா, என்ன கேட்டாரா? ஆமாயா, ஒரு வாரத்துல எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணுமா, இல்லாட்டி நம்ம பொண்ணு அவன் வீட்டுக்கு வேலைக்கு வான்னு கூப்பிடுறான். என்னது, நம்ம பொண்ண வேலைக்கு கூப்பிட்டாரா? ஆமாயா. வேலைக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இங்க எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஏய், நீ என்ன நின்னுட்டு இருக்க? போ நம்ம தலைவர் வீட்டுல போய் வேலையை பாரு. அப்பா என்ன வேலைக்கு போக அவ்வளவு கஷ்டமா இருக்கா? இவ்வளவு பெருசா உன்னை வளர்த்து விட்டுருக்கேன்ல, நான் பட்ட கடனுக்கு போய் வேலையை பாரு. வயக்காட்டுலயும் காட்டுலயும் போய் வேலை பார்க்கறதுக்கு அந்த மனுஷன் வீடு எவ்வளவு பெருசு. அங்க வீட்டுக்குள்ள போய் நிம்மதியா வேலையை பாப்ப. வேலைக்கு வேலையும் ஆயிப்போச்சு, நான் வாங்கின கடனும் அடைஞ்சு போச்சு. ஒரு வாரம்லாம் வேண்டாம், இன்னையில இருந்தே போ. யோ என்னடி கருப்பாயி கத்துற? அறிவு இருக்காயா? அறிவு இருக்கா? ஊர் தலைவனை பத்தி ஊருக்குள்ள எப்படி எல்லாம் பேசுறாங்க. நம்ம பொண்ண போய் சீ, நீ எல்லாம் அவளுக்கு அப்பனாயா? என்னடி என்ன சொன்ன? நீ எல்லாம் ஒரு அப்பனான்னு கேட்டேன். ஏய் சீ, வாய மூடியா. எனக்கு நல்ல புருஷனாவும் இல்ல, நம்ம பிள்ளைக்கு நல்ல அப்பனாவும் இல்ல. நீ எல்லாம் என்னையா ஜென்மம்? உன்னைய வச்சு இவ்வளவு நாள் சமாளிச்சு என் பிள்ளைக்கு அப்பன் வேணும், நல்லது பொழுதுக்கு நீ முன்ன வேணும்னு நினைச்சேன் பாத்தியா? அது ஏன் தப்புயா? அதான் இப்ப எங்களுக்கே வேணையா வந்து நிக்கிற. உன் மவளுக்கு கருப்பாயி, நீ என் கோபத்தை கலர்ற. சீ, உனக்கெல்லாம் என்னையா கோபம்? இங்க பார், எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ. அந்த மனுஷன் கேட்ட மாதிரி ஒரு வாரத்துல அந்த ஆள்கிட்ட வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோ. அந்த மனுஷனால என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது என்ன 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 பண்ணுவ? யோ அப்பா. ஏய் அப்பா பேசாம இருக்கணும். அப்பா வேண்டாம்ப்பா. பேசாதங்கறேல. ஏண்டி கருப்பாயி, நானும் டெய்லி எதுக்கு உனக்கு கொடுப்பானே, உனக்கு அடி கொடுத்து கொடுத்து கையெல்லாம் வலிக்குது. அது மாதிரி டெய்லி அடிச்சு போர் அடிக்குதுன்னு கொஞ்ச நாள் உன்னை அடிக்காம விட்டா திமிர் கூடிருச்சோ? என்னையே எதிர்த்து பேசுற. என்ன எனக்கு நீ டைம் கொடுக்குறியா? ஒரு வாரத்துல நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலாட்டி என்னடி பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? யோ யோ, நீ பேசுறதெல்லாம் சரியில்லை. என்னடி என்ன சரியில்லை? இங்க பார், நீ வேலைக்கு போனதும் நான் வந்து வீட்டுல வந்து சோறு திங்கிறனால நீ என்ன பண்ணாலும் நான் சரி சரின்னு கேட்பேன்னு நினைச்சிட்டியோ? எதுக்கு உன் முகரக்கட்டையில முழிச்சுக்கிட்டு உன்னை பார்த்துட்டு போனா என் காரியம் விளங்காதுன்னு நீ இல்லாதப்ப வீட்டுக்கு வந்துட்டு போனா உனக்கு தைரியம் கூடிருச்சா? நீ என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா? சொல்லுடி கருப்பாயி. யோ, நீ பண்றதுல சரியில்லை. அப்பா
ஆமாப்பா. ஏன்பா அப்படி அம்மாவை அடிக்கிறீங்க? ஏய் இங்க பார், இவ்வளோ நாள் உன்னை அடிச்சதில்ல. உன் மேல கோபம் வந்தாலும் உன் அம்மாக்காரிய தான் தூக்கி போட்டு மிதிப்பேன். இன்னைக்கும் அதையே என்ன செய்ய வச்சிடாத. நீ ஏதாவது பேசி இந்த கருப்பாய்க்கு கூட 2 மிதி வாங்கி கொடுத்துடாத. அப்பா. வாய் மூடு. தலைவர் நல்லவரோ கெட்டவரோ அதை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீ போய் நல்ல பிள்ளைய வேலையை மட்டும் பார்த்துட்டு வா. புரியுதா? இல்லப்பா, என்ன வீட்ல அவர் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தோட்டத்துக்கு வேலைக்கு போனப்ப வந்தாரு. அவர் பார்க்கற பார்வை, பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கலப்பா. என்னால அவர் வீட்டுக்கு போக முடியாது. அவன் பேசுறதெல்லாம் உன்னை யார் கேட்க சொன்னா? உன் வேலையை மட்டும் நீ பாரு. நீ கரெக்டா இரு. புரியுதா? பொண்ணுங்க தீயா இருக்கணும். யார் பக்கத்துல வந்தாலும் சுட்ட எரிக்கணும். அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு நீ மத்தவங்களை குறை பேசிட்டு அலையாத. என்னையா? என்னென்ன பொண்ணுங்க எப்படி இருக்கணும்னு சொன்ன? தீயா இருக்கணும். டி கருப்பாயி, தீயா இருக்கணும். ஓஹோ. என்னடி என்ன? ஏயா, உன் பொண்ணு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதை சரி பண்ண பார்க்காம உன் பொண்ண சரியா இருக்க சொல்றியோ? ஏ கருப்பாயி, யோ, இப்பதானே சொன்ன தீயா இருக்கணும்னு. இன்னும் உன் பேச்சு குறையல. உன்ன யோ. ஏய் ஏய், ஏன் கைய விடுடி. கைய விடு. மா, என்னம்மா பண்ற? விட்டுங்கிறேன்ல. ஏயா, எங்கப்பா எனக்கு பாக்கியம்னு பேர் வச்சு உன்ன மாதிரி பிள்ளைய வளர்க்காம ஆசை ஆசையா பார்த்து பார்த்து என்ன வளர்த்து உனக்கு போய் கட்டி கொடுத்துட்டாரு. பேருதாயா பாக்கியம். ஆனா வாழ்க்கையில எனக்குன்னு ஒண்ணுமே இல்ல. பேர்லயாவது பாக்கியம் இருக்கேன்னு நினைச்சா அதையும் நீ சொல்லாம என் நேரம் என்ன கருப்பாயி கருப்பாயின்னு கூப்பிட்டு திட்டுறதும் இல்லாம டெய்லி எத்தனை அடி எத்தனை மிதி. நீ குடிக்கவும் செய்வ, வீட்டையும் பாத்துக்க மாட்ட. ஏன்னு கேட்டா எங்களையும் அடிப்பியோ? ஏ கருப்பாயி, வேண்டாம். என்னையா, என் கைப்பிடில இருந்து உன் கையை எடுக்க கூட முடியல. ஏய் சீ, நிறுத்தியா? திருப்பி அடிக்க தெரியாம இல்ல. அடிச்சா உனக்குன்னு என்ன மரியாதை இருக்கு? என்னதான் இருந்தாலும் கட்டினவனை அசிங்கப்படுத்த கூடாதுங்கிற எண்ணம். இங்க பார், இனிமேல் மேல கை வைக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்ட நீ சொன்னதாயா தீயாதான் இருப்பேன். பொசுக்கிருவேன் பாத்துக்கோ. ஏய் ஏய், நீ என்கிட்ட கருப்பாயி வேணாண்டி. மா, வெளிய வச்சுக்கிட்டு விடுமா. வெளியே உள்ள நாடு இந்த மனுஷன் பாத்துக்கிட்டு நம்மள அடிக்கிறான். நீ பதிலுக்கு பதில் கொடுக்கணும். இங்க பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ வாங்கின காசை நீயே கொடு. அந்த மனுஷன் வந்து எங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணா. ஏய் ஏய், வேணாண்டி. அளவுக்கு மீறி போற. நான் குடிக்காம நல்ல மனுஷனா வந்தனால நீ தப்பிச்சுட்ட. இதேது நான் குடிச்சிட்டு வந்தேன் வந்தா 2 மனுஷன்டி. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எச்சி, நிறுத்தியா? இனி குடிச்சிட்டு வா, சோத்துல விஷம் வைக்கிறேன். விஷமா? ஆமாயா, டெய்லி நாக்குன சோறதான மூக்கு பிடிக்க திங்கிற. இரு, உனக்கே தெரியாம என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆப்பா வைக்கிறேன். ஆப்பா? ஏ கருப்பாயி. என்னையா என்ன? விடு விடு, கைய விடு. சீ. ஏய் ஏய் ஏய், புருஷங்கிற மட்டும் மரியாதை இல்லாம ஒட்டிக்க கை ஓங்குற, திட்டுற, விஷ வைக்கிறேங்கிற. இருடி இரு, இங்கேயே இரு. 10 நிமிஷத்துல திரும்பி வாரேன். 2 மனுஷனால 3 மனுஷனா வாரேன். எப்படி அப்ப எப்படி நீ பேசுறேன்னு பாக்குறேன்டி. இரு இரு, இப்பவே வாரேன். தைரியமான பொம்பளைனா இங்கே இருடி. 10 நிமிஷத்துல வாரேன். யோ, ஏ ஏ நில்லையா? நீ இங்கே நில்லுடி. நான் 10 நிமிஷத்துல வாரேன். சரி. மாமா, என்னமா உனக்கு பிரச்சனை? இன்னைக்கு எல்லாமே ஏமா அப்படி பண்ணி தொலைற? அப்பா பத்தி உனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு அடி வாங்கியிருக்கோம். என்ன அடிச்சாரு, மிதிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. பாத்தியாடி, பாத்தியா? அவன் என்ன தப்பா பாக்குறான்னு நீ சொல்லியும் நீ ஒழுங்கா போய் வேலையை பாருன்னு சொல்றான். இந்த மாதிரி மனுஷனை என்னடி பண்ண சொல்ற? நீ நம்ம குடுக்கற குடுல இங்காம கொள்ளாம இவன் வாங்கின பணத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அப்பதாண்டி நாம நிம்மதியா வாழ முடியும். என்னமாமா புதுசா அப்படியெல்லாம் பண்ற? எனக்கு பயமா இருக்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னும் பயந்துகிட்டே இருந்தோம் நான் கஷ்டப்படுற மாதிரி நீயும் கஷ்டப்படணும். என் வாழ்க்கை தான் அப்படி போச்சு. ஓ வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் நினைக்கிறேன். போடி, நீ வேலைக்கு போ. கதை வடச்சிட்டு நானும் வாரேன். சரிம்மா. எதுவும் நினைக்காம போடி. அம்மா நான் இருக்கேன். என்னடா இது? நம்ம ரூமா இது? ரொம்ப அமைதியா இருக்கே இந்த சுபா. ஏய் சுபா, சுபா. என்னடி ஆச்சு? சுபா, என்னடி? என்ன இதெல்லாம்? என்னடா என்ன இதெல்லாம்? இல்லடி, ஏன் இப்படி உட்காந்துருக்க?
டேய் சக்தி நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? என்னது? அதான்டா இந்த வளையல் இங்க பாரு, காசு மாலை ஒட்டியானோ எல்லாம் நல்லா இருக்கா? சொல்லுடா நல்லா இருக்கா? என்னடி சந்திரமுகியும் காஞ்சனாவையும் பார்த்த மாதிரி இருக்கு. சக்தி சுபா சொல்லுடா நல்லா இருக்கா? இந்த சிவப்பு சாரி நல்லா இருக்கா? எல்லாமே நல்லாதான் இருக்கு. நீ தாண்டி ஒரு மாதிரி இருக்க. ஆமா என்னாச்சு? அது ஒண்ணு இல்லடா, இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்காக மாமா வாங்கி கொடுத்தாரு. மாமாவா? ஆமாடா, ரத்ன மாமா. ஓ அப்பாவா? அதெல்லாம் இருக்கட்டும், அது எதுக்கு இப்ப போட்டுட்டு? சும்மா போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. என்ன சக்தி, இந்த மாதிரி பட்டு சேலை கட்டி நிறைய நகை போட்டு நிறைய பூ வச்சு. பூ வைக்கலையோ? எனக்கு முடி கொஞ்சம் தானே, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கவா? எதுக்கா இருக்கும்? ஏய் சக்தி, ஏன்டா அப்படி முழிக்கிற? இல்ல முழிக்கலாமா? இப்போ கொஞ்சம் நீ நார்மலா தான் தெரியற. சரி, ஏதோ தலை நிறைய மல்லிகைப்பூ சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன? அதான் முடியல, மல்லிகைப்பூ மட்டும் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. திரும்ப திரும்ப அட்ஜஸ்ட்ங்கறா. எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொல்றா? சரி சரி சொல்லு. அப்புறம் அதான்டா, இப்படி எல்லாம் பொண்ணுங்க இருந்தா அந்த பொண்ணை கட்டிக்கிட்டவனுக்கு ரொம்ப பிடிக்குமாமே. அந்த பொண்ணை கட்டிக்கிட்டவே நான் தாண்டி. டேய் சக்தி. சொல்லுமா, சொல்லு. இல்ல, நான் எப்படி இருக்கேன்? நீயா? நல்லா ரெண்டு ஆந்த கண்ணை உருட்டிக்கிட்டு பாக்க ஓகே. நல்லாதான் இருக்க. நல்லா இருக்கேனா? அழகா இருக்கேனா? இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல நமக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறாளா? புரியலையே. ஏய் சக்தி சொல்லுடா. சுபா நான் அழகா இருக்கேனா? சூப்பரா இருக்கமா. நிஜமா? நிஜமாதான். ஏய் அப்ப இங்க வாவே. நானா? ஆமாடா, இங்க வா. பக்கத்துலயா? சுபா நிஜமாவா கூப்பிடுற? ஐயோ ஆமாடா, அடிக்க மாட்டேன், பயப்படாம வா. சேட்டதானே, இருடி இந்த வாரேன். டேய் சக்தி வாடா. இதோ வந்துட்டேன். சொல்லுமா. சொல்லுமா. இல்ல, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆமா. இப்பவே கிளம்பிட்டியா? ஆமா. ஏன் கேக்குற? டேய் சக்தி. சக்தி. என்னடி என்னாச்சு இன்னைக்கு? அது ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னடா இது, நம்ப முடியலையே. சக்தி. சொல்லுமா. இன்னைக்கு நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். நீ என்னன்னா ஆபீஸ் போறேன்னு சொல்ற. ஆபீஸ் பெரிய இந்த ஆபீஸ் அது கணக்கு கழுத. நீ சொல்லுடி தங்கம், என்ன பண்ணலாம்? டேய் அப்பனா ஆபீஸ்க்கு அத தூக்கி தூர போடு. நீ சொல்லுமா. அடியேன் காத்துக்கிட்டு இருக்கேன். டேய் அப்புறம் மாமா கேட்டா? நான் பாத்துக்கறேன். வீரா மச்சான் கேட்டா? நான் பாத்துக்கறேன்டி செல்லம். டேய் திரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். நீ முத என்னன்னு சொல்லுடி தங்கம். டேய் அப்பனா உனக்கு பிரச்சனை இல்லல? உன்னை விட எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? டேய் அச்சி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கறேன். சொல்லு நீ சொல்லு. ஆசையா பக்கத்துல கூப்பிட்ட உட்கார சொன்ன, அப்புறம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்ன. என்ன பண்ணலாம்? அது ஒண்ணு இல்லடா, இந்த நகை சேலை எல்லாம் மாமா கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தாங்களா? அதெல்லாம் இப்ப போட்டு பார்த்தேனா, என்ன பார்க்க எனக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. வாவ் சூப்பர்மா. என் கண்ணுக்கும் அழகா தெரியற. பாத்தியா அழகா தெரியறேன்ல. அதான்டா, இந்த அழகெல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாதுல. எக்ஸாக்ட்லி, கண்டிப்பாமா. அதான் உனக்கு எனக்கு அதான்டா உன்ன லீவ் போட வச்சிருக்கேன். ஐயோ சுபா, நீ ஏன் இப்படி பேசுற? உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் முடிஞ்சிருச்சு. இப்ப வரைக்கும் இப்படி ஆசையா பேசிருப்பியா? எப்ப பாரு போன எலிய விரட்டுற மாதிரி என்ன விரட்டிக்கிட்டே இருந்த. இன்னைக்குதான் சரி ஓகே, போனது போகட்டும் விடு. அப்புறம் டேய் என்ன சொல்ல விடேண்டா. அதத்தாம நானும் எதிர்பார்க்கறேன், சொல்ல மாட்டேங்கிறியே. சரி ஓகே, நீ பேசாம இரு, நான் சொல்லிடுறேன். பேசல. ஓகேடா, இதெல்லாம் மாமா வாங்கி கொடுத்ததா? இப்ப போட்டு பார்த்தது ரொம்ப அழகா இருந்தேனா? இத நீ சொல்லிட்டடி. டேய் சரி பேசல. அழகா இருந்ததா அப்படியே எப்படி வேஸ்ட் பண்ண முடியும்? கரெக்டா. அதனால ஜீவாவை கூப்பிட்டேன். எங்க? போட்டோஷாப்க்குடா. போட்டோஷாப்க்கா? ஆமாடா, அந்த லூசு வர மாட்டேன்ட்டான். அவன் எனக்கு கூட பிறந்தவனாடா. ச்சே வேஸ்ட். நீ எல்லாம் பாரு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றியான்னு கேட்டதும் ஆபீஸ் ஆவது மண்ணாங்கட்டியாவது நீ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்ட. அவன்கிட்ட இந்த கேள்வியை கேட்டதுக்கு எனக்கு ஆபீஸ் தான் முக்கியம், போ நான் ஏன்ட்டு போயிட்டான்.
உன்னை பத்தி தெரிஞ்சவன் சரியா தான் சொல்லியிருக்கான். என்னடா? ஒன்னும் இல்லம்மா, இப்ப நான் என்ன பண்ணணும்? டேய் சக்தி, போட்டோஷாப் கூட்டி போடா. எவ்வளவு அழகா இருக்கேன், இத வேஸ்ட் பண்ண கூடாதுடா. போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னு நினைச்சுக்கோ, அப்பப்ப எடுத்து பாத்துக்கலாம். டேய் கூட்டிட்டு போடா. என்னதான் போன்ல செல்ஃபி கழுத குதிரை என்ன எடுத்தாலும் சரி, போட்டோஷாப்ல எடுத்த மாதிரி இருக்குமா? ப்ளீஸ் ப்ளீஸ் கூப்பிட்டு போடா. தூ. டேய். தப்பா நினைச்சுக்காதம்மா, என் மூஞ்சில நானே துப்பிக்கிட்டேன். ஓ அப்படியா? சரி சரி சரி, வாடா போலாம். போலாம் போலாம். உன்னை அப்படியே போட்டோ எடுத்து அந்த போட்டோவை அப்பப்ப பார்த்து அழகா ரசிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. நீ ஸ்டூடியோ போய் கஷ்டப்பட்டு போட்டோ எடுக்கணும்னு அவசியமே இல்ல. ஏன்டா? நான் வர மொத்தல வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வரியா? ஆ. என்னது? 2 ஆந்த போட்டோ, 2 குட்டியான போட்டோ, 4 கழுத போட்டோ, இதெல்லாம் வாங்கிட்டு வரேன். இந்த கண்ணாடி இருக்கு பத்தியா, அது பக்கத்துல ஒட்டி வச்சுக்கோ. டெய்லி அதை பாரு, அதான் நீ. சக்தி. என்னம்மா, ஓ போட்டோஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும்னு பாக்குறியா? என்ன பண்ண? வாங்கிட்டு வரேன், டெய்லி பாத்துக்கோ. டேய். பிச்சு போடுவேன். என்னடா பொண்டாட்டியா மாறிட்டியோன்னு நினைச்சேன். ராட்சசி ராட்சசி, என்னைக்குமே நீ ராட்சசி. என்ன என்ன? அழகான ராட்சசிடி. சக்தி என்ன சொல்ற? ஒண்ணு இல்லடி, ஆபீஸ் போயிட்டு வரேன். ஏய் லீவு. உன் அண்ணனை லீவு போட சொல்லு. போட்டோஷாப் ஸ்டூடியோ எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவான். டேய். ஒரு நிமிஷத்துல சீ, எனக்கு நானே மூஞ்சில துப்புற அளவுக்கு பண்ணிட்டேன். இனி உன் பேச்ச நம்ப மாட்டேன்டி, நம்பவே மாட்டேன். சக்தி. ஒழுங்கா நைட்டிய மாத்திட்டு கூப்பிடப்படுத்து தூங்கு. அழகா இருக்கேனா? ஓடி போ. டேய் 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 சக்தி. டேய் நில்லுடா. எருமை திரும்ப இந்த ரூம்க்கு தான வரணும். வாடா கவனிச்சுக்கிறேன். அச்சோ, இப்ப இந்த அழகெல்லாம் வீணா போயிடுமே. என்ன பண்ணலாம்? ராம், என்ன ராம்? என்ன நின்னுட்ட? வா. சிவானி, ரூம் நம்பர் 101. நீ போய் பாரு. நான் டாக்டர்ட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். ராம் நீ போமா, நான் வந்துடுறேன். சரி ஓகே ராம், சீக்கிரம் வா. நீ போய் கூடவே இரு. டாக்டர்ட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடுறேன். சரி ராம். சிவானி, ராம். நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணு, லிஃப்ட் இருக்கும், லிஃப்ட்ல போயிடு, ஓகேவா? சரி ராம். பாத்து போ, வந்துடுறேன். திடீர்னு இவருக்கு என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு போவோம். அப்பதான் இவர்கிட்ட போய் ஒன்னும் இல்ல பிரச்சனை இல்லைன்னு பேச முடியும். டாக்டர் ரூம். ஓகே, இந்த பக்கமே போயிடலாம். என்னடி இந்நேரம் கால் பண்ணிருக்க? வாசு உன்கிட்ட பேசணும் போல இருந்ததுடி. எப்படிடி இருக்க? திரு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? திரு என்னடி சொன்னாரு? வாசு ஹாஸ்பிடல் வந்திருக்கேன்டி. ஹாஸ்பிடலா? எதுக்கு? அது உண்மையான்னு கன்ஃபார்ம் பண்ண. என்னடி யார் கூட வந்த? அவங்க கூட தான்டி. திரு கூடயா? வாசு என்னடி சொல்ற? திரு கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவர் ஏத்துக்கிட்டாரா? ஆமாண்டி, எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. ஹாஸ்பிடல்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். பாசிட்டிவ் வந்துச்சுனா அப்புறம் என்ன ஏதுன்னு முடிவு எடுப்போம்னு சொன்னாரு. என்னடி சொல்ற? திரு. ஆமாண்டி, ரொம்ப ரொம்ப நல்லவங்கடி. இந்த காலத்துல இப்படி நல்லவங்கள பாக்குறதா கஷ்டம். இப்ப திரு எங்கடி இருக்காரு? என்ன டெஸ்ட் பார்க்க உள்ள கூப்பிட்டாங்களா? அப்ப நீ போய் பார்த்துட்டு வந்து நின்னு, நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னாரு. செக்கப் முடிச்சிட்டு வெளியே வந்து நின்னுட்டு இருக்கேன். செக்கப் முடிஞ்சிருச்சா? அசு அப்பனா பாசிட்டிவ் தான்டி. கன்ஃபார்ம் தானாடி? ஐயோ, இப்ப என்னடி பண்றது? தெரியலடி. இவங்க வந்ததும் என்ன சொல்றாங்களோ அதான். அசு. ஆமாண்டி, முழுசா என்ன ஒப்படைச்சிட்டேன். இனி திரு பாத்துக்குவாங்கன்னு நம்பிக்கை இல்ல. வாசு. ஆமாண்டி, நான் என்ன பண்ணட்டும்? ஆனா எனக்கு கஷ்டமா இருக்குடி. அவங்க முகத்தை கூட என்னால பார்க்க முடியல. ஒரு மாதிரி அசிங்கமா. வாசு. இல்லடி, கல்யாணம் முடிச்சு இப்படி ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு தோணுதுடி. எங்க வீட்ல ஏதாவது பண்ணிருந்தா கூட நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன்டி. எங்க அப்பா அம்மா ஒரு 10 நாள் அழுவாங்களா, அதோட போயிருக்கோம். ஆனா இப்போ திரு வாழ்க்கையில வந்து அவங்களும் கஷ்டப்படுறாங்கடி. அவங்க வீட்ல எல்லாருமே நல்லா பழகுறாங்க. என்னால யார் முகத்தையும் பார்த்து பேச முடியல. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடி. அழுக கூட முடியல. அந்த முகத்தை பார்த்தா யாராவது ஏதாவது நினைச்சுக்குவாங்களோன்னு ஒரு மாதிரி கஷ்டமா. வாசு வாசு ஃபீல் பண்ணாதடி. எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வரட்டா? இல்ல வேணாண்டி. எப்படி போதோ, நான் வாழ்க்கைய பாத்துக்கிறேன். திரு பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. கொஞ்ச நாள்டி, அதுக்கப்புறம் நானே ஏதாவது சொல்லி அவங்க வீட்டை விட்டு வந்துடுறேன். ஏன்னா என்னால அவங்க குடும்பத்துக்கு எந்த அசிங்கமும் வரக்கூடாதுடி.
வாசு நீ வாட்டுக்கு பேசாத. உனக்கு நடந்தது ஆக்சிடென்ட். ஏண்டி கை கால் ஏதாவது போச்சுனா கூட உள்ளவங்க வீட்ல உள்ளவங்க பாத்துக்க மாட்டாங்களா? அதே மாதிரி தாண்டி இது. ஒண்ணு அறியாம ஏதோ நடந்துருச்சு. இதுக்கு நீ காலம் பூரா கஷ்டப்படுவியா? ஏண்டி இந்த மாதிரி தெரியாம ஏதாவது நடந்துருச்சுனா இந்த பொண்ணு வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? அவங்களோட வாழ்க்கையை வாழக்கூடாதா? சொல்லுடி. காயு ஏண்டி இவ்வளவு எமோஷனல் ஆகுற? விடு, நான் பாத்துக்கறேன். இனி நீ கால் பண்ணாத. காலேஜ் ஜாயின் பண்ணிட்டியா? வாசு சொல்லுடி, காலேஜ் ஜாயின் பண்ணிட்டியா? என்னடி சொன்னாங்க? இங்க சேர்த்துக்கிட்டாங்களா? அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, நான் தான் கூட இருந்து பாத்துக்கணும், அதனால ஹெல்ப் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்கடி. இன்னும் ஒரு வருஷம் பிராக்டிகல் கிளாஸ் தானே, அதனால ஓகே சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? சரிடி, நீ பாரு, நான் வச்சிடறேன். வாசு இல்லடி, இப்ப டாக்டர் கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவாங்க. நான் என்ன ஏதுன்னு பேசிட்டு கூப்பிடுறேன். கண்டிப்பா டைம் கிடைக்கும் போதுல கூப்பிடு. சரிடி. ச்சே, கஷ்டமா இருக்கு. இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்திலையும் நம்ம குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, நம்ம லைஃப் பாழாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவங்களை எப்படி கண்டுக்காம நம்ம விடுறது? இல்ல கண்டிப்பா விட்டுறக்கூடாது. இவங்களோட முடிவு, இவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டுட்டு டாக்டர்கிட்ட பேசுவோம். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதுங்க, எந்த கள்ள கபடமும் இல்லாத முகம். உங்க பேச்சும் சரி, உங்களோட குணமும் சரி, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. வாசுகி சிஸ்டர் உள்ள வாங்கம்மா, உங்களை மேடம் கூப்பிடுறாங்க. இதோ வரேன் சிஸ்டர். திரு என்னங்க? வந்துட்டீங்களா? வந்துட்டேங்க. மேடம் உள்ள கூப்பிட்டாங்களா? போங்க வாரேன். போங்கங்க. ஏய்